Kia Carens Clavis EV. Yeah, Clavis EV. பட் இதில் டாப் அண்டு EVயில் 17 இன்ச்சு தான் அலாய், 17 இன்ச்சு தான் வீல் வருது. இந்த யூசர் ஃப்ரெண்ட்லினால தான் அந்த வண்டி கொஞ்சம் நல்லா சேல்ஸ் ஆகுது. Kia Clavis EV 17 இன்ச்சு தான் டாப் அண்ட்லே. உங்களுக்கு பொதுவாக கியா கேரன்ஸு இப்போ வந்திருக்க புதுசாக வந்திருக்க கியா கேரன்ஸ் கிளாவிஸ் ஈவிலையும் சரி, ஒன் டச்சில் நீங்கள் தேர்ட் ரோ சீட்டுக்கு நீங்கள் போக முடியும். இப்போ பார்க்குறீங்களா பாருங்கள், அழகாக உங்களுக்கு ஸ்பேஸை கொடுத்தது, அழகாக நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிடலாம். ரியர் சீட்டில் உங்களுக்கு லேப்டாப் சார்ஜரே வந்துடுது. 250 வோல்ட்டுங்க, நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்க. ஏசி டெம்பரேச்சர், ஃபேன் ஸ்பீடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறலாம். உங்களுக்கு அதே மாதிரி சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்டாண்டெலாம் வந்துடுது. நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக போடுது. பேனாரோமிக் சன்ரூஃப் வந்துடுது, ஏசி வந்துடுது. இது ஆனால் டாப் எண்டு. இன்ஃபோடைன்மெண்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கேபினே சும்மா ப்ரீமியமாக இருக்குங்க. EV இது கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EV. பேனாரோமிக் சன்ரூஃபும் வந்துடுது. உங்களுக்கு செகண்ட் ரோ சீட்டு நல்லா ரெக்லைன் வந்துடுது. அந்த சீட்டையும் உங்களுக்கு கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறலாம், அந்த ரெக்லைன் பண்ணிக்கிறலாம். நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த யூசர் ஃப்ரெண்ட்லினால தான் அந்த வண்டி கொஞ்சம் நல்லா சேல்ஸ் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோரு. வீல் சைஸ் தான் 17 இன்ச்சு, அது ஒன்று சின்ன வருத்தம். இது ஆன் ரோடு 27 lakhs வருது. 490 கிலோமீட்டர் ARI ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 390 ப்ராக்டிக்கலாக வரும்னு நினைக்கிறேன். ஏசி வெண்ட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட்டு 12.5 இன்ச்சு வருது. ஸ்டேரிங்கும் உங்களுக்கு கியா சிரோஸில் பார்க்குற மாதிரியே அதே மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வென்டிலேட்டர் சீட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் பட்டன் இங்கே வந்துடுது. அதேமாதிரி வயர்லெஸ் சார்ஜர் வந்துடுது. USB சார்ஜும் போட்டுக்கிறலாம். இது பாருங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜ் ஃபோன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நாபும் கொடுத்துட்றாங்க. டிஸ்பிளேலையும் வந்துடுது. டச்சில் வந்துடும், ஃபெதர் டச்சில் வந்துடும். 12.5 இன்ச் டிஸ்பிளே வரும். இன்பில்ட் ஈஸி மோட கனெக்டோட வந்துடும். ஸோ மேப் எல்லாமே ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆண்ட்ராய்டு வச்சுருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ டேரெக்டாக கனெக்ட் ஆயிடும். ஆப்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் வைடரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ப்ளஸ் இதில் அதே மாதிரி அடாஸ் லெவல் 2 வந்துடும். ஓகே, அடாஸ் லெவல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேண்ட் கீப் அசிஸ்ட், ஓகே, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாமே, ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஓகே, பேக்வர்ட் கொலிஷன் வார்னிங், இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் 16 ஃபீச்சர்ஸ் வந்து அடாஸில் உங்களுக்கு. ப்ளஸ் கியா கனெக்ட் வந்துடும். இந்த கியா கனெக்ட் மூலமாக வெஹிக்கிள் எங்கே போகுது கரெக்டாக லைவ் மேப் முத கொண்டு பார்த்துக்கலாம். ப்ளஸ் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து விண்டோ அப் அண்ட் டவுன் பண்ணுறது, ஏர் கண்டிஷனர், அதாவது ஏசி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு கியா கனெக்ட் வரும். ஓகே, ஸோ ஃபுல்லி லோடடாக வரும் இந்த வெஹிக்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு. இப்போ டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மோட்லனாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். பேட்டரி வெஹிக்கிள்ன்றதுனால ஈகோ மோடு, நார்மல் மோடு அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மோடு சேஞ்ச் பண்ணும்போதுமே உங்களுக்கு கிளஸ்டரில் இந்த டிசைன். ஆமாம், எஸ். இந்த எனக்குள்ள தான் கியர் நாப் வரும். பேடல் ஷிஃப்ட்டும் வந்துடும். கரெக்டாக பெடல் ஷிஃப்டர் இங்கே வந்துடும். இந்த சைடு ஃபுல்லாமே ப்ளஸ், இந்த சைடு ஃபுல்லாமே மைனஸில் வரும். தென் அது போக கியர் நாப், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் வந்துடும். இந்த இடத்துல ஈவின்னு சொல்லி போட்டுருக்கோம். அந்த இருக்கா, இதை பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். பிரேக் அப்ளை பண்ணி இதை தொட்டிங்கன்னா ஆன் ஆயிரும். தென் அடுத்த மோட்ஸ் எல்லாமே எப்படி டிரைவ் மோட், நார்மல் மோட்லாம் இதை சேஞ்ச் பண்ணுறது இந்த நாப் மாதிரி தான். இங்கே பண்ணிங்கன்னா இங்கே காமிச்சிடும் டிரைவ் மோடு. அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இல்லாத மாதிரி இருக்குது. புதுசாக இப்போ ஒரு சில பிராண்டில் வந்துட்டு அதுலேயே வைக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் பட்டன் அப்படின்னா பார்க்கிங் எனக்கு ஒரு பட்டன் இருக்கும், அது போனால் பார்க்கிங். ஓகே, ஓகே. இதில் பேக்கில் 2 கப் ஹோல்டர் இருக்குது. சி டைப் சார்ஜரோடு இருக்குது.
தேர்ட் ரோ ஸ்பேஸ் எனக்கு இருக்குது. நான் 5.5 எனக்கு வந்து இந்த அளவுக்கு தேர்ட் ரோவில் ஸ்பேஸ் இருக்குது. போக தேர்ட் ரோ ஏசி வெண்ட்டு தனியாக 2 லைட்டு எல்இடி லைட்டும் 2 ஏசி வெண்ட்டும் கொடுத்துட்றாங்க. இதில் ஏர் பியூரிஃபையர் இருக்குது ஈவியில். இது புது ஃபியூச்சராக இருக்குது. ஆம்ரெஸ்ட் வந்துடுது. இங்கே கப் ஹோல்டர் 2 வந்துடுது. புஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதாவது பாட்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக இது பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்க கியா. அதான் ஹைலைட். அழகாக இருக்குது. அழகாக நீங்கள் இது பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக வயர்லெஸ் சார்ஜ் ஃபோன் வச்சுக்கலாம். டிஸ்பிளே குவாலிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. மற்றபடி நீட்டாக பார்க்குறதுக்கு விசிபிலிட்டியாக நல்லா இருக்குது. அதேமாதிரி சீட்டை ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நீலாம் எதுவும் டச் ஆகலை. ரொம்ப நல்லா ப்ராக்டிக்கலாக வெஹிக்கிள் இருக்குது. நல்ல ரோட் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. நல்லாவே இருக்குது ரோட் விசிபிலிட்டி. நீலாம் எதுவும் டச் ஆகலை. நல்லா இருக்கு. தள்ளி வச்சுருக்கேன். என்ன பின்னாடி தள்ளணும்னா தள்ளலாம். ஸ்டேரிங்க்கும் நல்ல கேப் இருக்குது. அதுலேயும் கேப் இருந்துச்சு. பட் நீ ஸ்பேஸ் நல்லாவே இருக்கு. போஸ் ஸ்பீக்கர் வந்துடுது. இந்த கியா கேரன்ஸ் கிளாவி சிவி வந்து பேஸ் மாடல் வந்து 18 lakhs எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸு. டாப் எண்டு வந்து 25 lakhs. ஆன் ரோடு அதிலேருந்து அபோவ் 2 lakhs ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 40,000 வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸில் தான் வந்து பிச் பண்ணியிருக்காங்க கியா வந்து. ஸோ ஒரு அண்டர் 30 lakhsல வந்துட்டு பிஒய்டியில் ஒரு 7 சீட்டர் கார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கியாவில் மட்டும்தான் ஒரு எம்பிவி இந்த மாதிரி 7 சீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு காரில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் இருந்தால் நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணி வைங்க. நான் நெக்ஸ்ட்டு ஹேரி ரிவ்யூ உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். அதில் நான் சொல்கிறேன். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.